ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 3வது மாதமான மார்ச் மாதத்தில் ஒரு முக்கியமான நாள் நாளை நாளாக வருது. நாளை நாள் மார்ச்சுடைய 27, தமிழ் மாதம் பங்குனியுடைய 13ஆம் நாள், கிழமை அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை. இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக வருது. ஏன்னா பங்குனி மாத வளர்பிறையில் நவமியானது வருது. இந்த நவமியில தான் ஸ்ரீராமர் அவதரித்த ஒரு அற்புதமானது இருக்கு. இந்த அற்புதமான நாளில் கிரகங்கள் அற்புதமாக அமைகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ராமர் அவதரித்த நாளில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் இனி என்ன நடக்கும் அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி ஸ்ரீராமர் அவதரித்த இந்த நாள் ஒரு அற்புதமான நாள் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. நம்மளுடைய இந்துக்களுடைய பண்டிகையில் ஒரு முக்கியமான பண்டிகையாக ஸ்ரீராமர் அவதரித்த இந்த நாளை சொல்லப்படுது. ராமர் அவதாரம் ரொம்ப முக்கியமான அவதாரமாக இருக்க காரணம் என்னன்னா, அவர் பிறந்த இந்த அவதாரத்தில் எப்படி மனுஷன் வாழணும் அப்படிங்கிறத அவர் சொன்னது தான். ஸோ பெருமாள் எடுத்த அவதாரங்களே ஒரு பெஸ்ட் அவதாரம்னா இந்த ஸ்ரீராமர் அவதாரத்தை சொல்லலாம். ஸ்ரீராமர் எப்படி அவதாரம் எடுக்கிறாரு அப்படிங்கிறத கண்டிப்பாக நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா ஸ்ரீராமர் எடுத்த அவதாரம் மனுஷ அவதாரம். அது நம்ம லைஃப்பை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. அதனால் இந்த நாளில் கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதோடு இந்த நாள் சாதாரண நாளாக வரல, ரொம்பவே சிறப்பான ஆன்மீகத்தில் முக்கியமான நாளாக சொல்லப்படுது. அதனால் ஆன்மீக ரீதியாக இந்த நாள் அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரமும் இருக்குது. அது ஆக்சுவலி வெற்றியை தரக்கூடிய வெத்தலை பரிகாரம். வெற்றியை தரக்கூடிய வெத்தலை வைத்து என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. எல்லா தாள்களையுமே தெரிஞ்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் பெறுங்க. முதல்ல உங்களுக்கு பலன்கள் சொல்கிறேன். அதாவது கிரகங்களால் இன்னி வரக்கூடிய நாட்கள் இந்த நவமியிலிருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை சொல்கிறேன். முதல்ல பலனை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். மீனம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த பங்குனி நவமியிலிருந்து அதிர்ஷ்டம் அதிகரிக்கிற மாதிரி, நிம்மதி பிறக்கிற மாதிரி நாட்கள் வர இருக்கு. அதிர்ஷ்டமும் சரி நிம்மதியும் சரி ஒரு சேர கிடைக்கும்போது அதை என்ஜாய் பண்ண நீங்கள் தயாராகுங்க. பொதுவாக உங்கள் ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் வேலை, தொழில், குடும்பம், திருமணம், வருமானம் இது சார்ந்த விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஸோ என்னென்ன நடக்கும், என்னென்ன மாற்றங்கள் வரும், அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மீனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு பங்குனி நவமியில் நிலவக்கூடிய கிரகங்களுடைய அடிப்படையில் பார்க்கும்போது இனி வரக்கூடிய நாட்கள் கலவையான பலன்கள் கிடைக்க போகுது. சில கிரகங்கள் சாதகமான இடத்துல இருக்குது. இருப்பினும் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி நடந்திருக்கக்கூடிய டைமில் நவமி பிறக்கிறதுனால 7.5 சனியின் காலத்தில் ஜென்ம சனி இப்போ நடக்குது. இதனால் மனக்குழப்பம், முயற்சிகள் தாமதமாக பலன் தருவது போன்றவை நிகழலாம். ஆனால் மீன ராசிக்காரங்க சில விதங்களில் முன்னேற்றங்களை காண்பீங்க. மீன ராசிக்காரங்களுக்கு விரிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாற்றம் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அது என்னென்ன மாற்றம், எதில் ஸ்பெசிஃபிக்காக நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ ஷேர் பண்ணுறேன். எதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் குடும்பம், திருமணம், காதல் வாழ்க்கையில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். குடும்பம், திருமணம், காதல் வாழ்க்கையில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மீனம் ராசினருக்கு பங்குனி நவமி நாளிலிருந்து குடும்பத்தில் இணக்கமான சூழலானது நிலவும். அதுவும் இந்த நவமி முழுவதுமே சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் சுபகாரிய பேச்சுவார்த்தை, திருமண பேச்சுவார்த்தைகள் தடைகள் ஏற்படாது.
அதுவும் காதல்லாம் கைகூடக்கூடிய சாத்தியம் இருக்குது. இருப்பினும் இந்த பங்குனி நவமியில் முதல் பாதியில் குடும்பத்தில் திடீர் செலவு, மருத்துவ செலவு அல்லது வீட்டு பராமரிப்புகளை செலவு போன்றவை ஏற்படலாம். ஆனால் போக போக அது உங்களுக்கு சாதகமாக அமையும். காதல் மெயினாக கைகூடும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடு விலகும். ஸோ கணவன் மனைவியாக இருக்கிறவங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு விலக முயற்சி பண்ணிங்கனாவே போதும், கண்டிப்பாக கருத்து வேறுபாடு விலகும். ஸோ மீனம் ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் தாங்க உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பலன். நெக்ஸ்ட்டு வேலை மற்றும் தொழிலில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். வேலை தொழிலில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மீனம் ராசிக்கு ஜென்மசனி காலத்தில் உத்தியோகத்தில் நிலைப்புத்தன்மை இந்த நவமியில் நாளை நாளில் இருந்து உண்டாகும். குறிப்பாக கடந்த சில நாட்களாக வேலையில் இருந்த ஏற்றிறக்கமான சூழல் மாறி உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். செல்வாக்குங்கிறது உயரும். பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு வரும். அதோடு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும். அதுவும் தொழிலில் பெரிய சிக்கல்கள் எதுவும் இல்லை. இருந்தாலும் பரிசீலனை செய்யாமல் பெரிய முதலீடுகளில் புதிய திட்டங்களை இந்த நவமியிலிருந்து தவிர்ப்பது நல்லது. அலைச்சல் உத்தியோக ரீதியான பயணங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இதுக்காக தான் நான் கொஞ்சம் கவனமாக இருங்கிறத சொல்கிறேன். ஸோ தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு பணம், பொருளாதாரம், கொடுக்கல் வாங்கல் இதில் என்ன மாதிரியான பலன் இருக்குங்கிறத சொல்கிறேன். இதில் என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பங்குனி நவமி நாளிலிருந்து பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுகளும் எதிர்பாராத வகையில் ஏற்படும். ஸோ அதனால் கவனம் தேவை. குடும்பத்தினருக்கு செலவு ஏற்படும். சொத்துக்களால் ஆதாயம் இருக்குது. வாழ்க்கை துணையால் பொருளாதாரமானது மேம்படும். அதை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆக மொத்தம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நாளையில் இந்த நவமியிலிருந்து கலவையான சூழல் நிலவும். உடல் ஆரோக்கியம் மற்றும் திடீர் செலவுகள் ஏற்படுங்கிறதுனால அதில் மெயினாக கவனம் செலுத்த வேண்டும். ஸோ உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகங்களால் இனி நடக்கக்கூடியது இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்கள் ராசிக்கு ராம நவமியில் வெற்றி தரக்கூடிய வெத்தலை பரிகாரம் எப்படி செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன். வெற்றி தரக்கூடிய வெத்தலை பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நாளை தினம் வீட்டு பூஜரையை ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணி ஒரு விளக்கேற்றி வைத்து விடுங்க. அப்புறம் 3 வெத்தலையை வாங்கி கொள்ளுங்க. குறைந்தபட்சம் 3 வெத்தலை போதும். அதிகபட்சம் உங்களுக்கு 11, 21, 51 எத்தனை வெத்தலை வாங்கினாலும் தவறு கிடையாது. கொஞ்சம் கூடவே செந்துரமும் வாங்கி கொள்ளுங்க. வெத்தலையின் மேலே செந்துரத்தை தொட்டு ஸ்ரீராம ஜெய மந்திரத்தை எழுத வேண்டும். ஆக்சுவலி ஸ்ரீராம ஜெய ஸ்ரீராம ஜெயம் அனிமையில் இருக்க ஏது பயம் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்துடைய ஒரு இது. ஸோ 3 வெத்தலையிலுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மந்திரத்தை எழுத வேண்டும். எழுதி அதுக்கப்புறம் சுருட்டி மாலையாக கட்டி வீட்டில் இருக்கக்கூடிய அனுமன் திருவுருவ படத்திற்கு போடுங்க. இல்லை ராமர் பட்டாபிஷேக படம் இருந்தால் போடுங்க. எதுவுமே இல்லை என்றால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு கொண்டு போய் இந்த மாலையை போட்டு விட்டு வாங்க. 3 வெத்தலைக்கு மேல் எத்தனை வெத்தலையில் இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதுறீங்களோ அவ்வளவோ அனுமன் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே இருக்குது, வெற்றி காணவே முடியவில்லை என்று துவண்டு போய் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நாலு தினம் ஒரு வரப்பிரசாத பரிகாரம் இதை செய்யுங்க. இந்த எளிமையான ஆன்மீக சார்ந்த வழிபாட்டை நாலு தினம் எவர் செய்கிறீங்களோ உங்கள் ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் இருக்கும். உங்கள் மனதில் ஒரு கோரிக்கை வைத்து இந்த வெத்தலை மாலையை நீங்கள் அனுமனுக்கு போட்டால் அந்த வேண்டுதல் 3 நாட்களில் நிறைவேறினாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. ஒருவேளை நாளை நாள் உங்களுக்கு இது செய்ய நேரம் இல்லை, அவசரமாக ஓடிட்டுருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பரிகாரத்துக்கு நிகரான பலனை பெற நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, காலையில் குளித்து முடிச்சுட்டு கண்களை மூடி ராம 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 ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை மனதார உச்சரிக்கணும். இதை உச்சரித்தாலே போதும், நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு அனுமன் ஓடோடி வருவார். ஸோ அந்த வெத்தலை பரிகாரம் செய்ய முடியாட்டியும் இந்த பரிகாரத்தையாவது நாளை நாள் செய்யுங்க. ஆனால் நாளை நாள் பரிகாரம் செய்திங்கன்னா நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும். ஸோ உங்கள் தலையெழுத்து மாற கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் இதே போல் நம்ம சேனலில் நிறைய புதிய அப்டேட்டான வீடியோ வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.